ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஃபைல் இருக்கு. இத நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்ணும்போது, மொதல்ல எனக்கு என்ன வேணும்னா, பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். பிரிண்டர் டிரைவ். அப்பதான் இது வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு என்னென்ன பிரிண்டர் டிரைவ்லாம் இருக்கு? டயலக்ஸு, ஃபேக்ஸு, மைக்ரோசாஃப்ட்டு இதெல்லாம் இருக்கு. எனக்கு வந்து PDF24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர் இருக்கு. அது வந்து PDF எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு PDF ரீடர், ரைட்டர் அது வந்து PDF24 யூஸ் பண்றேன். நீங்க வந்து க்யூட் PDF, அடாபி அ வேற என்னென்ன PDF இருக்குதோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து டிரைவர் இருக்கணும். டிரைவர் அ அந்த சாஃப்ட்வேருக்கு டிரைவர் அத வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகும். நெறைய பேரு ரிவிட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் பிரிண்ட் குடுக்க போறேன். ஆனா பிரிண்ட் வரவே மாட்டேங்குது. A1 ஷீட் செலக்ட் பண்ண போறேன். A1 ஷீட் செலக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா, அந்த பிரிண்டர்ல நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா, இங்க பாருங்க லேஅவுட் வந்து பேசிக்கா இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பா, போர்ட்ரேட்டா அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே சேர்ந்து வரணுமா? அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது அ ஒரு பேஜ்ல எத்தன டிராயிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பேப்பர் குவாலிட்டி. இது பிளாக் அண்ட் ஒயிட்டா, கலரா இது எல்லாமே நார்மலா பண்றது நம்ம. அப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கு. இதுக்குள்ள போனா பேப்பர் சைஸ். இந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து இவ்வளவு பேப்பர் சைஸ் கிடைக்குது. ஆனா, வேற ஒரு பிரிண்டர் எடுத்தாச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்காது. இதில வந்து ISO இருக்குது, ANSI, ABCD அப்படின்னு இருக்குது. மேல வந்து A1, A2, A3 இந்த மாரி சைஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு வேள பேப்பர் சைஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து கரெக்ட்டான PDF இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பேசிக்கா நமக்கு வந்து ஐ சஜெஸ்ட் நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ PDF இதையே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதில பாருங்க ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. ஏன்னா இந்த பிரிண்ட் சைஸ் வந்து இந்த பிரிண்டர்ல இல்ல. மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ PDF இந்த ஃபங்ஷன்ல இந்த சைஸ் இல்லை அப்படின்னு வருது. சரி க்ளோஸ் பண்ணிருவோம். அப்ப என்ன சைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க லேஅவுட் மட்டும் தான் இருக்கு. இந்த அடிஷனல் செட்டிங்ஸ் இல்ல. அட்வான்ஸ்ல போனீங்கன்னா, நம்ம வந்து வெரி லிமிட்டட். சைஸ் வந்து வெரி லிமிட்டட். இதுக்கு மேல சைஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்க வந்து நல்ல பிரிண்டர் யூஸ் பண்ணணும். இது CAD டூ PDF ரைட்டர் அதில வந்து எல்லா பிரிண்ட் சைஸும் இருக்கும். AutoCAD இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே DWH டூ PDF அப்படின்னு இருக்கும். அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து PDF அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இதெல்லாம் பேசிக் ஃபங்ஷன்ஸு. அட்வான்ஸ்ட்ல பேப்பர் சைஸ் நீங்க என்ன இதில செலக்ட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் A1 அப்படின்னு செலக்ட் பண்றீங்க. கிராபிக்ஸ் குவாலிட்டி 60 DPI இதில வந்து என்னென்ன செட் பண்றீங்களோ, செட் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, இங்க இந்த பாட்டம்ல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இன் செஷன் செட்டிங்ஸ். இங்க செட்டப்ல போனீங்கன்னா, இங்க A1 அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கும். அந்த பிரிண்டர்ல என்னென்ன செலக்ட் பண்றோமோ, அதே இது வந்து ரிவிட்டோட பிரிண்ட் செட்டிங்ஸ்லயும் அது பை டிஃபால்ட்டா மாறும். நீங்க இதில கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் திரும்ப. A1க்கு பதிலா நான் A2 எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா வருவோம். இப்போ ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் அட்வான்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, A0ன்னு மாறிரும். ஸோ 2 பக்கமும் ஏதாவது ஒரு இதில பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இதுதான் பிரிண்ட் டயலாக் பாக்ஸ். இத கண்ட்ரோல் P அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து இந்த டயலாக் பாக்ஸ் வருது. இல்லன்னா ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு குடுத்தாலும் இதே டயலாக் பாக்ஸ் வரும். இங்க குயிக் ஆக்சஸ்ல வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும், இந்த பிரிண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வருது. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட்டு இத நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே இந்த பிரிண்ட் டிரைவ் எல்லாம் பிரிண்ட் சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸ். ஓகே. இதுக்கு அடுத்தது ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னா, ஃபைல். இந்த ஃபைல்ல வந்து கம்பைன்ட் பிடிஎஃப்பா வேணுமா? இல்லன்னா சிங்கிள் பிடிஎஃப்பா வேணுமா? அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் என்ன ஆப்ஷன் வந்து நம்ம எடுக்க போறோம். பிரிண்ட் ரேஞ்சில வந்து கரண்ட் விண்டோ அதாவது சிங்கிள் விண்டோ பிரிண்ட் பண்ண போறோமா? இல்லன்னா செலக்டட் ஷீட்ஸ்
இங்கே பாருங்கள், இது செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் 2 ஆப்ஷன் எனக்கு வருது மேலே. ஒருவேளை நான் மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, கிரியேட் அ ஃபைல், கிரியேட் அ செப்பரேட் ஃபைல், ஒவ்வொரு வியூவும் ஷீட்டும் வில் பி அப்பண்டட் டு ஸ்பெசிஃபிக் நேம். இல்லைன்னா ஒரே ஃபைலாக வேணும் கம்பைன்டு அப்படின்னாலும் கம்பைண்டாக கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஃபைலாக வேணுமா, மல்டிபிள் ஃபைலாக வேணுமா, ஸோ அப்படிங்கிறத வந்து இதில் சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இருக்கிறத வந்து எங்கே போய் சேவ் பண்ணணும். இதில் ப்ரௌஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப். இல்லை நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் போடணுன்னாலும் ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுக்கலாம். அதில் என்ன பேரில் வந்து சேவ் பண்ணுறோமோ அதையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் நேமு .pdf அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸு ஃபார் பிரிண்டர் சாஃப்ட்வேர் அதை வந்து செலக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸில் போய் நமக்கு இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஃபைலோட ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த கட்டம் பிரிண்ட் ரேஞ்ச், சிங்கிள் பிரிண்ட்டா இல்லைனா மல்டிபிள் பிரிண்ட்டா. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கரண்ட் விண்டோ அப்படின்னாச்சுன்னா இந்த விண்டோன்னு என்ன சொல்கிறாங்க, S000 கவர் ஷீட், அதை தான் விண்டோன்னு சொல்கிறாங்க. இந்த விண்டோவில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பாருங்கள், கரண்ட் விண்டோ அப்படின்னு கொடுத்து எனக்கு ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்குது. ப்ரிவ்யூ கொடுத்தாச்சுன்னா அந்த விண்டோவில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து எனக்கு வந்து பிரிண்ட்டில் வரும். இப்போ வந்து நிறைய டைம் எடுக்குது, ஏன்னா நமக்கு வந்து இமேஜஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஷீட் சைஸு A1 தான். இந்த A1 சைஸில் இந்த டெக்ஸ்ட்டு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. ஸோ ரிவீட் வந்து என்ன கன்சிடர் பண்ணால் பார்டர் டு பார்டர், எண்டு டு எண்டு ஸ்ட்ரக்சரல் டெக்ஸ்ட் இருக்கிறதுனால அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணுது. இது மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸ் பேஜ் போகலாம், ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா பிரிண்ட்னு கொடுக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்னு கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து பிரிண்ட் கமாண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா திரும்ப பிரிண்ட் பண்ணணும். ஃபைல், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தா சேம் டயலாக் பாக்ஸ் வருது. அது கரண்ட் விண்டோவில் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டெக்ஸ்ட் இருக்கிறதுனால கரெக்டாக பிரிண்ட் வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் ரிவீட் வந்து எண்டு டு எண்டு அந்த பார்டரை வந்து கரெக்டாக கன்சிடர் பண்ணும். Ctrl+P, இப்போ வந்து Ctrl+P கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரிவ்யூ கொடுத்துன்னு வச்சுருங்க, உங்களுக்கு பிரிண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ பிரிண்ட் பவுண்ட்ரி அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து கரெக்ட். இதை வந்து சென்டரில் வைக்கணுமா அப்படின்னா சென்டரில் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்பவும் அதே டயலாக் பாக்ஸுக்கு போவோம். விசிபிள் போர்ஷன் ஆஃப் கரண்ட் விண்டோ அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளவு ஏரியா தான் எனக்கு வேணும், இதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், ஒரு ரஃபாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த கரண்ட் விண்டோ வச்சுட்டு விசிபிள் போர்ஷன் ஆஃப் கரண்ட் விண்டோ அப்படின்னு வச்சுட்டு ப்ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பக்கத்துக்கு போகுது. ஏன் அப்படின்னா கார்னர் செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இது வந்து தெரியும், எத்தனை ஷீட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த கட்டம். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன இருக்குது, ஆப்ஷன்ஸ், ரிவர்ஸ் பிரிண்ட் ஆர்டர். அதாவது ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வேணுமா, லாஸ்ட் பேஜ்லேருந்து ஃபஸ்ட் பேஜ் வரைக்கும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆர்டர் வந்து போட்டுக்கலாம். இந்த செட்டிங்ஸ் பட்டன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த செட்டிங்ஸ் பட்டனை நம்ம வந்து செட்டப் அப்படின்னு எடுத்தோம்னா இதுதான் பிரிண்ட் செட்டிங்ஸ், ஆக்சுவல் பிரிண்ட் செட்டிங்ஸ். சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே பிரிண்டர் அப்படின்னு வந்துருச்சு, PDF 24. இதுக்கு அடுத்தது வந்து பிரிண்ட் செட்டிங்ஸோட ப்ரொஃபைல். ஓகே, இன் செஷன் அப்படின்னாச்சுன்னா நான் கரண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஃபால்ட் 30/42, 8/11 அது எல்லாமே ஒரு பிரிண்ட் செட்டப். இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு பிரிண்ட் செட்டப் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா
என்ன பண்ணணும், இதில் வந்து ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும். A1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், லேண்ட்ஸ்கேப்போ போர்ட்ரேட்டோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு கொடுத்து 100% அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் as அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே சேவ் as இதை என்ன பண்ண போகிறேன், A1 print அப்படிங்கிறது A1 பிரிண்ட்டுங்கிறது ஒரு பேர், பிரிண்ட் செட்டப்போட பேர். ஸோ A1 பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணணுமோ இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் சேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். திரும்ப சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த லிஸ்ட்டில் இருந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுலேருந்து டூப்ளிகேட் பண்ணி சேவ் as பண்ணி திரும்ப ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நேம் பிரிண்ட் செட்டப். நம்ம ஒவ்வொரு கட்டமாக நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்த கட்டம் என்ன இருக்குது, பேப்பர் வந்து A1. இதில் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நீங்கள் ஹார்டு காப்பி பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரிண்ட் பேப்பர் வந்து எந்த ட்ரேல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரிண்டர் வந்து சூஸ் பண்ணும் எந்த ட்ரேலேருந்து நான் வந்து A1 பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து பேப்பர் பாக்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பேப்பரோட பிளேஸ்மெண்ட். எனக்கு வந்து சில நேரம் வந்து கார்னர்ல இருந்து அப்படி பிரிண்ட் வேணும் அப்படின்னு இருக்கும். சில நேரம் வந்து பேப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எனக்கு சென்டர்லேருந்து பிரிண்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ கார்னர்லேருந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து மார்ஜின் வேணுமா மார்ஜின் வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரிண்டர் லிமிட், யூசர் லிமிட் அப்படின்னா இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆஃப்செட்டில் எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்செட் ஃப்ரம் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர்னு வச்சுக்கோம். அப்புறம் ஃபிட் டு பேஜ் அப்படின்னாச்சுன்னா ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேப்பர் சைஸுக்கு ஸ்கேல் ஆகும். இல்லைன்னா ஜூம் 100% அப்படின்னா ஆக்சுவல் பிரிண்ட் சைஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஆக்சுவல் சைஸ்க்கு பிரிண்ட் பண்ணணும்னா 100% வைக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் ஹிடன் லைன்ஸ் வியூ. இதில் எனக்கு வந்து ரிமூவ் லைன்ஸ் யூஸிங் வெக்டர் ப்ராசஸிங் ஆர் raster ப்ராசஸிங். இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது ஹிடன் லைன் வியூஸ். ஓகே, ரிமூவ் லைன்ஸ் யூஸிங் வெக்டர் ப்ராசஸிங் ஆர் raster இதில் வந்து என்ன ஆகும்னா ஒருவேளை லைன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வெக்டர் ப்ராசஸிங் வந்து பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ ஒருவேளை ஏதாவது பிக்சர் வந்து வச்சுருக்கோம், ஏதாவது லோகோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் வந்து பை டிஃபால்ட் raster ப்ராசஸிங் எடுத்துக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். வெக்டர் ப்ராசஸிங் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெக்டர் ப்ராசஸிங் செலக்ட் பண்ணலாம், பட் இமேஜ் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் raster ப்ராசஸிங் தான் எடுக்கும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது அப்பியரன்ஸ். இதில் எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், கலரில் வேணுமா, கிரே கலரில் வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் வேணுமா அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது குவாலிட்டி. இப்போ வெக்டர் ப்ராசஸிங்னு எடுத்தாச்சுன்னா அதோட குவாலிட்டி லோ, மீடியம், ஹை அப்படின்னு இருக்குது. ஓகே, இதோட குவாலிட்டியும் சேம் தான் இருக்குது. இப்போது யூஸ்வலாக வந்து பிக்சர் அப்படின்னாச்சுன்னா டிபிஐ அதோட குவாலிட்டியில் வரும், பட் இங்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டிபிஐயில் வந்து நீங்கள் ஒரு இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை நான் வந்து அடுத்ததாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, அப்பியரன்ஸ், raster குவாலிட்டி. raster குவாலிட்டினா அந்த அந்த பேஜில் இருக்கிற ஒரு இமேஜோட குவாலிட்டி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கலர் வந்து கலராக, கிரே ஸ்கேலா, பிளாக் லைனா அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வியூ லிங்க்ஸ் இன் ப்ளூ. லிங்க்ஸ்னா என்னது, கேட் லிங்க், ரிவிட் லிங்க், எனி இம்போர்ட்டட் ஐட்டம் அது எல்லாமே லிங்க்ஸ். அந்த லிங்க் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியணுமா, கலர் பிரிண்டில் வந்து ப்ளூ கலராக தெரியும். இதை செக் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து லிங்க்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் தெரியும்.
இப்போ ஹைடு ஸ்கோப் பாக்ஸ். ஸ்கோப் பாக்ஸ வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் நம்ம மாடல்ல பண்ணியிருப்போம். அத பிரிண்ட்ல காமிக்கணும்னு கிடையாது. ஸோ, அதனால பை டிஃபால்ட் இங்க வந்து ஹைடுன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது கிராப் பவுண்டரி. நம்ம ரெக்டாங்குலர் பவுண்டரி இருக்கும். அந்த பவுண்டரியும் நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இந்த ஹைடு கிராப் பவுண்டரிய பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ஹாஃப் டோன். கிரே கலர்ல இருக்கிற லைன் வந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்படின்னா கிரே கலர்ல பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ரொம்ப தின்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா, இத வந்து செக் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து ரீஜியன், எட்ஜ், மாஸ்க், கோஇன்சிடென்ட் லைன்ஸ். ரீஜியன், எட்ஜ் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ரெண்டர் பண்ணும்போது அந்த ரீஜியன், எட்ஜ் இருக்கும். ரீஜியன், எட்ஜ்னா ஆக்சுவலா இது வந்து ஃபில்டு ரீஜியன் சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க், கோஇன்சிடென்ட் லைன்ஸ் வந்து தெரியணுமா? வேண்டாமா? இதுக்கு அடுத்தது ஹைட் அன்ரெஃபரன்ஸ்டு வியூஸ் டேக்ஸ் அப்படின்னா, ஒரு ஷீட்ல வைக்காத ஒரு செக்ஷன் மார்க், எலிவேஷன் மார்க், ஒரு கால் அவுட் மார்க் அது வந்து ஷீட்ல தெரியணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஹைட் ரெஃபரன்ஸ் ஒர்க் பிளேன். கிரீன் கலர்ல நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து வரைவோம். ஒரு ஒர்க்கிங்காக, மாடல் பண்றதுக்காக. ஸோ, அத வந்து பிரிண்ட்ல காமிக்கணுமா? இல்லன்னா அத ஹைட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, இந்த ஆப்ஷன்லாம் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதோட வித்தியாசம் தெரியும். ஓகே. இப்போ முக்கியமான விஷயங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். வியூ, க்ளோஸ். ஓகே. 3டி வியூ. 3டி வியூக்கு போறோம். இதுல நமக்கு வந்து முக்கியமா என்னன்னா, ஸ்கோப் பாக்ஸ்னா என்னன்னு தெரியணும். இந்த கிரீன் கலர் லைன்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் ஸ்கோப் பாக்ஸ். இது வந்து பிரிண்ட்ல வேணுமா? அப்படின்னு நம்ம குடுக்குறோம். இப்போ ஏதாவது ஷீட்டுக்கு போறோம்னு வச்சுடுங்க. ஷீட்டுக்கு போகும்போது ஓகே. ஷீட். இப்போ ஷீட்டுக்கு போகும்போது சில இதில என்ன இருக்கும்? கிராப் ரீஜன் வந்து விசிபிளா இருக்கும். இந்த இந்த ரெக்டாங்குலர் எக்ஸ்ட்ரா லைன் ஒண்ணு தெரியும். இந்த லைன வந்து பிரிண்ட் பண்ணணுமா? வேண்டாமா? அது விசிபிளா இருந்தா கூட பிரிண்ட்ல வந்து தெரியாம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ, அத தான் நம்ம வந்து பிரிண்ட் செட்டப்ல செஷன்ல இங்க வந்து பார்க்குறோம். ஓகே. ஆல்ரைட். இத வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆ ஒரு பேர் குடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஓகே குடுக்கணும். ஓகே குடுக்கலன்னா இங்க வந்து லிஸ்ட்ல சேராது. ஸோ, நான் திரும்பவும் அதே செட்டப் பண்றேன். A1 சென்டர் ஜூம் 100% அண்ட் ரீப்ளேஸ் ஹாஃப் டோன் வித் தின் லைன். வெக்டர் ப்ராசஸிங். சேவ் அஸ். இத வந்து பிடிஎஃப் 24 அப்படின்னு வச்சுக்கலாம். பிடிஎஃப் 24 A1 பிரிண்ட். ஓகே. சேவ். சேவ் பண்ணியாச்சு. ஓகே குடுக்குறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க செட்டிங்ஸ்ல வந்து இந்த மாரி பேர் வருது. இப்போ என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஷீட் இத்தன ஷீட்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? நெறைய ஷீட்ஸ் இருக்கு. இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஷீட்ஸ் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் அன்செக் பண்ணி நான் பண்ணுவோம். இதுல இந்த ஷீட் ப்ரொஃபைல் அதாவது பிரிண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். பேட்ச் பிரிண்ட் அப்படிங்கும்போம். பிரிண்ட் பண்ணும்போது இன் செஷன் அப்படின்னா கரண்ட்ல எனக்கு வந்து வேணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்செக் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல எனக்கு வந்து ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற செட் எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ இன் செஷன் அப்படின்னு வச்சிருந்தா, இது வந்து இப்போ அன்செக் பண்ணதெல்லாம் ஹைட் ஆயிருச்சு. 3 மட்டும் தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து திரும்பவும் மத்த எல்லா ஷீட்டுமே தெரியணும் அப்படின்னா, ஹைட் அன்செக்டு வியூ ஷீட்ஸ் இத வந்து அன்செக் பண்ணணும். அன்செக் பண்ணேன்னா இருக்கிற எல்லா ஷீட்ஸுமே தெரியும். இதுல வந்து என்னன்னா, வியூஸ் கூட தெரியுது. ஷீட்ஸ் அண்ட் வியூஸ். இப்போ வந்து டிஸ்ப்ளே ஃபில்டர்ல எனக்கு 2டி வியூஸ் வேண்டாம், 3டி வியூஸ் வேண்டாம். ஆல் ஷீட்ஸ், ஷீட்ஸ் நாட் இன் கலெக்ஷன். ஷீட்ஸ் நாட் இன் கலெக்ஷன் வந்து செக் பண்ணணும். ஆல் ஷீட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கணும். அப்போ இருக்கிற எல்லா ஷீட்டுமே எனக்கு தெரியும்.
ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க, ஒரு சர்ச் பார் இருக்கு. இந்த சர்ச் பார்ல நீங்க வந்து ஒரு ஷீட்ட வந்து சர்ச் பண்ணா, நமக்கு வந்து லிஸ்ட்ல காமிக்குது. அத மாரியும் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இருக்கிற 3 ஷீட்ட நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு அ பேர் குடுத்து, அந்த பிரிண்ட் செட்ட வந்து சேவ் பண்றேன். அதனால நியூன்னு குடுத்து, செட் டூ அப்படின்னு பேர் இருக்கு. இது ஜஸ்ட் பேர் தான். இதுல எந்த பேருனாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே குடுங்க. பாருங்க, செட் டூ அப்படின்னு குடுத்த உடனே எதுவுமே செக்ல இல்ல. இது வந்து என்னன்னா புது செட். ஸோ அதனால திரும்ப நீங்க வந்து அந்த ஷீட்ட செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க ப்ரிவ்யூவும் பார்க்கலாம். எடிட் பிரிண்ட் ஆர்டர் இத வந்து மேல கீழ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் கரண்ட் செட் அப்படின்னு குடுக்கணும். சேவ்ன்னு குடுக்கணும். சேவ்ன்னு குடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆயிடுச்சு. இப்ப பிரிண்ட் ஆர்டர் வந்து 1, 2, 3ன்னு இருக்கு. பிரிண்ட் ஆர்டர கிளிக் பண்ணா, இத வந்து மேல கீழ கொண்டு போலாம். ஓகே. ப்ரௌசர் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மாரி வேணுமா? இல்ல ஷீட் நம்பருக்கு ஏத்த மாரி வேணுமா? இல்ல மேனுவலா ஆர்டர் பண்ணிக்கணுமா? இத மேல கீழ இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு, ஓகே குடுத்துக்கலாம். மேனுவலா ஆர்டர் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, மேனுவலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். கவர் ஷீட் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. இப்போ கவர் ஷீட் லாஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஒண்ணு செலக்ட் பண்ணோம்னா ப்ரிவ்யூ தெரியும். இது இந்த ஷீட்டு, இது இந்த ஷீட்டு. நம்ம ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு, இப்போ ஓகே அப்படின்னா, இந்த பிரிண்ட் செட் வந்து எனக்கு ஓகே. அந்த பிரிண்ட் செட்ட வந்து சேவ் கரண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, செலக்ட் அப்படின்னு குடுக்கணும். இங்க பாருங்க, பிரிண்ட் செட்டோட பேர் வந்திருக்கு. செட்டிங்ஸுக்கும் ஒரு ப்ரொஃபைல் குடுத்து, பேரோட சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஷீட்ஸுக்கும் ஒரு பேர் குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, ஓகே அப்படின்னு குடுத்தோம்னா, பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆவுது. இங்க பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து 85% பிரிண்டிங். பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாரி வந்திருக்கு. ஸோ நான் வந்து PDF 24ல நான் வந்து பண்றதுனால, எனக்கு இந்த மாரி திரும்ப ஒரு பாப்அப் விண்டோ வருது. சேவ் அ சேவ் அஸ் PDF அப்படின்னு குடுத்தோம்னா, எனக்கு திரும்ப ப்ராசஸ் பண்ணி, அதே ஃபோல்டருக்கு போயிட்டு, திரும்ப சேவ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா அ போஸ்ட் பிரிண்டிங் ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அத வந்து குடுத்ததுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஆகும். ஈவன் கியூட் PDF ரைட்டர்ல கூட இந்த மாரி கேட்கும். பிரிண்ட் குடுத்ததுக்கப்புறமும் திரும்பவும் சேவ் பண்ண கேட்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம PDF. சிங்கிள் PDF 3 பேஜஸ். இத பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பிரிண்டே ஆகல. இதுல என்ன விஷயம்? என்ன தப்பா போச்சு? அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் சைஸ் வந்து நமக்கு தெரியணும். ஆ சைஸ் என்ன? இத செலக்ட் பண்ணியாச்சுன்னா, E1 30/42 அப்படின்னு இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? பிரிண்ட் குடுக்குறோம் திரும்ப. பிரிண்ட் குடுக்கும்போது, செட்டப்ல, சைஸ்ல 31/42. ஸோ ஏற்கனவே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தது. ரைட். இதுல 30/42. ஆர்க்கிடெக்சர் E1. இந்த சைஸ தான் நான் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது. நம்ம நாம வந்து PDF A1 பிரிண்ட் அப்படின்னு குடுத்துருந்தோம். அப்போ A1 சைஸ் வந்து வேற இருந்ததுனால, எனக்கு பிரிண்ட் ஒழுங்கா வரல. ஓகே. ஸோ இப்போ வந்து
30/42 இந்த செட்டப்பை எடுத்துக்கிறேன். சைஸ் மட்டும் தான் வேறு. ஸோ மற்றது கூட நம்ம வந்து அதே செட்டப்பில் வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஓகே கொடுப்போம். டூ ஆன். ஸோ ஏற்கனவே பிடிஎஃப் நமக்கு இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஓகே கொடுத்தா நமக்கு PDF 24 சாஃப்ட்வேர் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, எப்பவும் போல் எனக்கு வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் இந்த மாதிரி கேட்குது. சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்த உடனே எனக்கு இன்னொரு டயலாக் பாக்ஸும் வருது. ஓகே, நான் வந்து செலக்ட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுக்கணும். ரீப்ளேஸ் கொடுத்தா தான் எனக்கு வந்து திரும்ப என்னோட பிரிண்ட் கிடைக்கும். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் பேஜ் சைஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்குது. ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இதில் வந்து 100% அப்படின்னு வச்சோன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட்டோட சைஸு கரெக்டாக தெரியும். ஓ, டெக்ஸ்ட் எல்லாமே ரீடபிள், ஓகே அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரிண்ட் பண்ணால் எனக்கு இந்த சைஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சாஃப்ட்வேரில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ரிவிட்டுக்கு போங்க. ரிவிட் போயிட்டு ஓகே, இதில் பாருங்கள் ஜூம் ஷீட் சைஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் வந்து அப்போ தான் வரும். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஜூம் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ஆக்சுவல் பிரிண்ட்டோட டெக்ஸ்ட் சைஸ். இப்போ ஜூம் அவுட் பண்ணுறோம், ஜூம் இன் பண்ணுறோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் பேப்பரில் எனக்கு என்ன டெக்ஸ்ட் சைஸ் வரும் அப்படின்னு தெரியணும்னா இது நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை ஒரு நேரம் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சைஸ் இருக்கோ அதுதான் பிரிண்ட்டில் வரும். ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து திரும்ப பிரிண்ட் பண்ண போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிரிண்ட்டை செலக்ட் பண்ணணும். எனக்கு கம்பைன்டு பிடிஎஃபாக வேணுமா இல்லை சிங்கிள் செப்பரேட் பிடிஎஃபாக வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ப்ரௌஸ் பண்ணி ஒரு லொக்கேஷன் எடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்து மட்டும்தான். இதை வந்து பிரிண்ட் ரேஞ்சு எனக்கு கரண்ட் விண்டோ வேணுமா இல்லை ஜூம் பண்ணியிருக்கிற போர்ஷன் வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைனா ஷீட்ஸ் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நிறைய ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு செட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பிரிண்ட்டோட செட்டிங்ஸ். பிரிண்ட் செட்டிங்ஸையும் ஒரு பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் நெக்ஸ்ட் டைமு நமக்கு ஈஸி. ஜஸ்ட்டு கிளிக் இந்த பிரிண்ட் செட்டு ஒரு நேரம் செட் பண்ணுறோம், செலக்ட் கொடுக்குறோம். செட்டிங்ஸ் பிரிண்ட் செட்டப்பை நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். வேறு எதுவும் செக் பண்ண வேண்டாம். திரும்ப ஓகே கொடுத்தாச்சுன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இப்போது இந்த இது வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஒருவேளை நான் எனக்கு இமேஜாக இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் இதில் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். இமேஜஸ் அப்படிங்கிறதுல இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ் ஆப்ஷன். ஓகே, இதில் பார்த்து வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அண்டு இதில் சேம் செட்டிங்ஸ் கரண்ட் விண்டோவா விசிபிள் போர்ஷனா இல்லைனா நம்பர் ஆஃப் ஷீட்ஸை செலக்ட் பண்ணோமா இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிரிண்ட்டோட ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து ரெஃபரன்ஸை வந்து ஹைட் பண்ணணும், ஸ்கோப் பாக்ஸ் ஹைட் பண்ணணும், க்ராப் பவுண்ட்ரி ஹைட் பண்ணணும், அன்ரெஃபரன்ஸ்டு வியூ டேக் ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் செட் பண்ணிவிட்டு இமேஜோட குவாலிட்டி ஃபிட் டு இத்தனை பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா ஜூம் 2 அப்படின்னு கொடுத்து இந்த இமேஜ் குவாலிட்டி 300 dpi
600 dpi அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஜூம் ஆப்ஷன் இங்கே எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆக்சுவல் சைஸ்லேருந்து 50% அப்படின்னா உங்கள் இமேஜோட சைஸ் வந்துடும். இல்லை அப்படின்னா ஃபிக்ஸெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இப்போ சேவ் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இது வந்து இமேஜாக சேவ் ஆகிடும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகிடும். இது வந்து இமேஜ். ஸோ எந்த வியூஸுமே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3D வியூ இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி இருக்குது 3D வியூ. இந்த 3D வியூவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபைல், எக்ஸ்போர்ட், இமேஜ், ஓகே, செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே. இது வந்து ஆல்ரெடி இருக்குதாம்மா. ஸோ அப்போது நம்ம வந்து வேறு ஒரு பேரில் கொடுப்போம். சேவ், ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. உடனே ஆகிடும், 1 கிளிக்கில் ஆகிடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, நான் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து கேட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்னா ஈக்குவல் டு பிரிண்டிங். ஓகே, நோ டவுட்டு. பாருங்கள், அதே செட்டப் தான் வரும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரிண்ட் செட்டப் மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபைல், எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்சி. ஸோ ஐஎஃப்சி ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஐஎஃப்சி ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆக போகுது. டிடபிள்யூஎஃப் அப்படின்னாச்சுன்னா நமக்கு டிடபிள்யூஎஃப்பாக கிடைக்கும். டிடபிள்யூஎஃப்னா என்ன? அது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஃபார்மேட். டிடபிள்யூஜியோட ரீட் ஒன்லி ஃபார்மேட். அப்புறம் இதே 3D மாடலில் வந்து என்டபிள்யூசியாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஜிபிஎக்ஸ்எம்எல், இது வந்து லேண்ட் டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிப்போர்ட் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து பட் என்னென்னா ஒரு பிக்சர் தான் நம்ம வந்து இமேஜோட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு வாக் த்ரூ தான் இமேஜ் அண்ட் அனிமேஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட்டில் வந்து ஷெட்யூல் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா டிடபிள்யூஜி அண்ட் எக்ஸ்போர்ட் செட்டப் டிஜிஎன், இந்த 2 செட்டப்பும் இருக்குது. இப்போ டிடபிள்யூஜி செட்டப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் செட்டப். இதில் ஒரு பேர் கொடுத்து நம்ம வந்து செட்டப்பை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ செட்டப் 1ன்னு இருக்குது, நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். செட்டப் 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் பேர் தான். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேடோட லேயர் எப்படி இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியுமே தவிர நாம் இன்னொரு லேயர் வந்து எனக்கு அடிஷ்னல் லேயராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. ஓகே, பட் வந்து மாடிஃபையர் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுக்கலாம். பேரில் வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண போகிறோமா அதை வந்து இதில் பண்ணலாம். பட் இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண முடியாது. அண்ட் கான்செப்ட் அண்ட் லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இதில் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது, அப்புறம் கட்டுன்னு ஒன்று இருக்குது. ப்ரொஜெக்ஷன், கட்டு. ப்ரொஜெக்ஷன் என்னது? நம்ம ஒரு வாலை அப்படியே பார்க்கும்போது ப்ரொஜெக்ஷன். கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கட் ப்ரொஃபைல். ஸோ ஆட்டோகேடில் வரையும்போது நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக எந்த லைனையும் எந்த கலர்லேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம், மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். பட் ரிவீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாஜிக்கில் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். என்ன லாஜிக்? எக்ஸ்போர்ட் லேயர் ஆப்ஷன். இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. பை லேயர், டூ நாட் எக்ஸ்போர்ட் ஓவர் ரைட், எக்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பை லேயர்,
கிரியேட் நியூ லேயர் ஃபார் ஓவர் ரைடு. இந்த மாதிரி லாஜிக்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ராயிங் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம், கலர் ஓவர் ரைட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே லேயரில் இருக்கணுமா, இல்லைன்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறத திரும்ப புதுசாக ஒரு லேயரில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணுறோம். ஓகே, இதில் பை ஸ்டாண்டர்ட் வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஸ்டாண்டர்ட் ஏஐஏ அப்படின்னு இருக்குது. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட், சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட், பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து புதுசாக ஸ்டாண்டர்ட் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. ஓகே, இந்த ஸ்டாண்டர்டை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இன்னொரு இதில் நான் இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்தது லைன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை சாலிட் லைனு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டர் லைன் அப்படின்னா ஒரு சாலிட் லைன், ரிவிட்டட் சாலிட் லைனாக எனக்கு வேணும். ஒரு பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஒரு லைன் டைப்பாக வேணும் அப்படின்னா இதில் மேப்பிங் பண்ணணும். இதில் மேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிடபிள்யூஜிவாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைன் டைப்பை வந்து இதில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவிட்டில் வந்து இந்த லைன் வித் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் ஆனால் வந்து ஆட்டோகேடை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து லைன் வித் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னாச்சுன்னா அதை நீங்கள் வந்து இங்கே மேப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம்பிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க, லைன் வித் பி டெக்ஸ்ட் வந்து வேணும் அப்படின்னா அந்த லைன் டைப்பை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் வந்து லிஸ்ட்டில் இருந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் லைன் வித் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த கேஸ் லைன் வந்து ஆக்சுவலாக ரிவிட்டில் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி லைன் வந்து ரிவிட்டில் கண்டினியூஸ் லைனாக தான் தெரியும். பட் ஆட்டோகேடில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதில் இந்த மாதிரி மேப் பண்ணிக்கணும். மேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போது வந்து அதே மாதிரி பேட்டர்ன், ஒரு சில பேட்டர்ன் வந்து ரிவிட்டில் ஒர்க் ஆகாது. பட் ஆட்டோகேடில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதில் மேப் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸோ ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஃபேமிலிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே ஏரியல் அப்படின்னாலும் ஏரியல். எனக்கு 2 டெக்ஸ்ட் இருக்குது, பட் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு 2மே ஏரியலாக தான் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ், இது ஃபாண்ட் சைஸ் இல்லை, இது ஃபாண்ட் ஸ்டைல், அதை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது கலர்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதாவது பிரிண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஸ்பெசிஃபைடு இன் வியூ கலர் வேணுமா, இல்லைன்னா லேயருக்காக இங்கே நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம், இந்த கலரை வேணுமா, இண்டெக்ஸ் கலர் அப்படின்னு வேணுமா அப்படின்னு ட்ரூ கலர் ஆர்பிஜி வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து பெட்டர் ஸ்பெசிஃபைடு இன் வியூ கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்கும். இதுக்கு அடுத்தது சாலிட். ஒரு லைன் வந்து மெஷ்ஷாக வேணுமா இல்லைன்னா சாலிடாக வேணுமா, இது 3D வியூஸ்க்காக. ஓகே, ஸோ இதில் வந்து 3D வியூ இருக்குது. இதில் ஒவ்வொரு லைனும் இண்டிவிஜுவல் லைனாக வேணுமா இல்லைன்னா சாலிடாக வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கோஆர்டினேட்ஸ் அண்ட் யூனிட்ஸ்னால் இப்போ ரிவிட்டில் வந்து மில்லிமீட்டரில் இருக்கும், ஆட்டோகேடில் எனக்கு மீட்டராக வேணும் அப்படின்னா மீட்டரில் செட் பண்ணிக்கலாம். ரிவிட்டில் வந்து ஷேர்டு கோஆர்டினேட்ஸில் இருக்கும். ஒருவேளை இன்டர்னல் ஆரிஜின் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஷேர்டு கோஆர்டினேட் வச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜெனரலி ரூம், ஸ்பேஸ், ஏரியா, பவுண்ட்ரி இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா, ஆட்டோகேடில் என்ன ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்புறம் ஹைட் ஆப்ஷன் பிரிண்டில் இருந்த மாதிரி தான் ஸ்கோப் பாக்ஸ் ஹைட் பண்ணுங்கள், ரெஃபரன்ஸ் பிளேன் ஹைட் பண்ணுங்கள், அன்ரெஃபரன்ஸ்டு வியூ டேக், ஷீட்டில் வைக்காத செக்ஷன் மார்க் எல்லாம் ஹைட் பண்ணுங்கள், ப்ரிசர்வ் கோஇன்சிடென்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிரிண்ட் செட்டப். இதை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஈச் டேப்லையும் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ட்ரையல் அண்ட் எரர், ஜஸ்ட் டூ ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, இப்போ வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்
கொடுத்துட்டு கேட் ஃபார்மேட்டில் டிடபிள்யூஜி அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் செட்டப் 10 இது வந்து நான் பண்ண செட்டப். நான் ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இதுக்கு பேர் இதில் வந்து எக்ஸ்போர்ட் செட்டப்போட ஆப்ஷன் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு செட்டப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். செட்டப் 1 அப்படின்னு கொடுத்து இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது லிஸ்ட்டில் வந்துடும். இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பேட்ச் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஆல் த வியூஸ் இந்த மாடல் அப்படின்னு கொடுத்தா எனக்கு நிறைய வியூஸ் இருக்கும். இல்லை எனக்கு கரண்ட் விண்டோ மட்டும்தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா கரண்ட் விண்டோ பை டிஃபால்ட் கரண்ட் விண்டோ மட்டும் வரும். ஓகே, எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஆல் த ஷீட்ஸ் இந்த செட்டு ஷீட்ஸ் இந்த மாடல் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் ஆல், செக் நன். சேவ் பண்ணோன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் டூ ட்ரையல் அண்ட் எரர். இப்போ எனக்கு என்ன வேணும், செட்டப் 1ல் எனக்கு வந்து கரண்ட் வியூவில் இருக்கிற 3D வியூ. ஓகே, இந்த 3D வியூவை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்து இதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாச்சுன்னா இங்கே வந்து ப்ரிவ்யூ தெரியும், இப்போ தெரிய மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் நெக்ஸ்ட்டு நியூ ஃபோல்டர் 2 செலக்ட் பண்ணிவிட்டு பேர் என்ன ஃபார்மேட் அண்டு இது வந்து ஷார்ட்டாக இருக்கணுமா லாங்காக இருக்கணுமா பேர் அதை வந்து கொடுத்து எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வியூ, அதாவது ஒவ்வொரு லிங்க்கும் எனக்கு செப்பரேட் ஃபைலாக வேணும், இல்லை அப்படின்னா எல்லா லிங்க்கையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபைலில் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா யூ கேன் நாட் எக்ஸ்போர்ட் கிராப் பவுண்ட்ரி ஃப்ரம் அ 3D வியூ, த பவுண்ட்ரி வில் பி இக்னோர்டு. ஓகே, தட்ஸ் ஃபைன். இங்கே வந்து கிராப் பவுண்ட்ரி இருக்குது, அதுக்காகத்தான் நமக்கு வார்னிங் மெசேஜ் வருது. இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் 2 வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு. இதுதான். இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் ஆகும். ஸோ AutoCAD will take some time. AutoCAD ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பேஷன்ஸ் இல்லைன்னா இன்னொரு நேரம் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ லோட் ஆகுது. AutoCAD ஓப்பன் பண்ணால் சிவில் 3D ஓப்பன் ஆகுது. பிகாஸ் லான்ச்சர் வந்து சிவில் 3D செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ரிவிட்டோட 3D மாடல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ விசுவல் ஸ்டைல் அது எல்லாமே இருக்கும். ஸோ AutoCADல வந்து லோட் ஆகுது ரொம்ப. இது வந்து சிவில் 3D. சிவில் 3Dயில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்.
ஆட்டோகேட்லேயும் ஷேடட் வியூ வரும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரைட். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஒரு ஷீட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு ஷீட் இருக்குது, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் திஸ் ஷீட். நான் என்ன சொல்லிட்டேன், DXF வந்து கொடுத்துட்டேன். DWG கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இது கவர் ஷீட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், கரண்ட் வியூ அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நம்ம ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஃபவுண்டேஷன், நெக்ஸ்ட்டு இதை வந்து சேவ் பண்ணுவோம். இது லிங்க்கை வந்து ஆல்ரெடி அன்செக் பண்ணிடுங்க, அப்போ தான் ஒரே ஃபைலாக கிடைக்கும். இல்லைன்னா நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஓகே கொடுத்தாச்சுன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். இப்போது இதுதான் அந்த ஃபைல். ரைட் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் வித் AutoCAD அப்ளிகேஷன். ஆனால் இது வந்து Civil 3Dல ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. இப்போ இது வந்து AutoCADல தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் AutoCAD ஓப்பன் பண்ணி இதை ஃபைல் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு Black அண்ட் ஒயிட்டாக வேணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த வந்திருக்கு பாருங்க, பிசிபி ஃபைலு கூட வித் பிசிபி ஃபைல் வந்து இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த பிசிபி ஃபைலை வச்சு லைன் ஸ்டைல் வந்து இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். AutoCADல Ctrl P கொடுத்து இதில் நீங்கள் வந்து சிடிபி ஃபைல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஏதோ நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தா இந்த பாருங்கள், ப்ளாட் ஸ்டைல் டேபிள் எடிட்டர் இதில் போனீங்கன்னா இது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் பேக் கிரியேட் அ ப்ளாட் ஸ்டைல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த பிசிபி ஃபைல் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, பிசிபி ஃபைல் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், செலக்ட் ஃபைல் நேம், நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சுன்னா யூஸ் ப்ளாட் ஸ்டைல் டேபிள் ஃபார் த கரண்ட் ட்ராயிங். இதில் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கா? இம்போர்ட் ஆப்ஷன் வரல. ஓகே, சர்ச் பண்ணுங்கள், பிசிபி ஃபைல்லேருந்து எப்படி நம்ம சிடிபி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, க்ரியேட் பண்ணலாம். சிடிபி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஃபைல் வேணும், அதுதான் பிசிபி ஃபைல். இங்கே வந்து சிடிபின்னு இருக்கா? ஸோ இது வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் வந்து செலக்ட் பிசிபி ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் வரும், இதில் வரல. ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ணணும். இல்லை அப்படின்னா கலரில் இந்த மாதிரி கலரில் வரும். ஸோ நம்ம ரிவீட்டில் வந்து ஃபைல் எப்படி இருக்குது, Black அண்ட் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் AutoCADல இந்த பேஸ்ட் ஆன் லேயர் கலரோடு வந்துடுச்சு. அப்போது திரும்ப பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு Black அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிசிபி ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆன பிசிபி ஃபைலை செலக்ட் பண்ணி அதை சிடிபி ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த Black அண்ட் ஒயிட் இதே மாதிரி வரும்.
ஸோ பெட்டர் வந்து என்ன பண்ணலான்னா, நான் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அந்த எக்ஸ்போர்ட் செட்டப்ல வந்து என்ன பண்ணணும், கலர்ஸ்ல இந்த ஸ்பெசிஃபைட் இன் வியூ இப்படின்னு குடுத்துடணும். ஓகே குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்து, இப்போ திரும்ப சேவ் பண்ணுவோம். ஓகே நம்பர் 1ன்னு குடுத்து சேவ் பண்றோம். ஓகே. ஸோ இது ஏதோ எரர் வருது. ஃபைல், எக்ஸ்போர்ட். ஓகே. கலர் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட். 12 அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. சேவ். கேனாட் கிரியேட் அப்படின்னு வருது. ஏன் அப்படி வருது? ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் குடுத்து அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். டெஸ்க்டாப், நியூ ஃபோல்டர் 2, 12 இதுதான் அந்த ஃபைல். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே வந்திருக்கும். ஸோ இதில் இருந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிடிபி ஃபைல் நமக்கு தேவையில்லை. இதில் பாருங்கள், இந்த பிசிபி ஃபைல் வந்து 12க்கு வந்து பிசிபி ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகவே இல்லை. ஸோ எல்லா ஃபைலுக்குமே வந்து பிசிபி ஃபைல்னு எக்ஸ்போர்ட் ஆகும். பிகாஸ் கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர். இதில் வந்து பேஸ்ட் ஆன் வியூ அப்படின்னு கொடுத்ததுனால 12 பிசிபி வந்து வரலை. ஓகே. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்கும். ஆட்டோகேடே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்துடும். ஓகே. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா?